அனைவருக்கும் வணக்கம். சூரிய பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சியாக கூடியதுதான் வைகாசி மாதம். இந்த மாதத்தில் குரு ஆதித்ய யோகமும் உருவாகிறது. இதன் காரணமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு பல விதங்களிலும் நன்மை வந்து சேரும். உங்களுடைய தலைவிதியும் மாறப்போகிறது. தனுசு ராசிக்கான வைகாசி மாத பலனை தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். தனுசு ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சூரிய பகவான் ரிஷப ராசிக்கு மே 14ஆம் தேதி மாலை 5:14 மணிக்கு பயிற்சியானார். 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு பகவான் ரிஷப ராசியில் பயிற்சியாகி உள்ள நிலையில் அங்கு குருவுடன் சூரியன் சேர உள்ளதால் குரு ஆதித்ய யோகமும் உருவாகிறது. இதனால் ஒரு சில ராசிகளின் வாழ்க்கை பிரகாசம் அடையும், சுகமான பலன்கள் கிடைக்கும், தொழில் ரீதியான மகத்தான வெற்றியும் சமுதாயத்தில் மரியாதையும் அதிகரிக்கும். மாதம் ஏற்படும் சூரியனின் பெயர்ச்சியின் அடிப்படையில் எல்லா ராசிகளுக்கும் ஒரு சில விஷயங்களில் கணிசமான மாற்றங்கள் ஏற்படும். சுக்கிரன் ஆட்சி செய்கின்ற வீடான ரிஷப ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் மாதமே வைகாசி மாதமாகும். ஒவ்வொரு மாத பிறப்பும் சூரியனின் பிரவேசத்தின் அடிப்படையில் துவங்குகிறது. சித்திரை மாதம் மேஷ ராசியில் உச்சமடைந்த சூரியன் சஞ்சரிக்கும் காலம். வைகாசி மாத பிறப்பு சூரியன் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சியாகும் நாளில் ஏற்படும். தமிழ் மாதங்களின் அடிப்படையில் சூரியன் ஒவ்வொரு மாதமும் ஒரு ராசியில் சஞ்சரிப்பார். மாதம் ஏற்படும் சூரியனின் பெயர்ச்சியின் அடிப்படையில் எல்லா ராசிகளுக்கும் ஒரு சில விஷயங்களில் கணிசமான மாற்றங்கள் ஏற்படும். சுக்கிரன் ஆட்சி செய்கின்ற வீடான ரிஷபராசியில் சூரியன் சஞ்சரிக்க கூடியதே வைகாசி மாதமாகும். தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு 6வது வீட்டில் எதிரி வீட்டில் சஞ்சரிக்கும் சூரிய பகவானின் செல்வாக்கு உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். உங்களின் ரகசிய எதிரிகள் தோற்கடிக்கப்படுவது மட்டுமன்றி நீதிமன்ற வழக்குகளில் தீர்ப்புகளும் உங்களுக்கு சாதகமாக அமையும். அரசிடம் இருந்து முழு ஆதரவு கிடைக்கும். புதியதாக வேலை தேடும் தனுசு ராசிக்காரர்கள் இந்த மாதத்தினை பயன்படுத்தி கொள்ளலாம். ராசி அதிபதி மற்றும் சுகஸ்தான அதிபதி பொதுவாகவே 6இல் மறைவது சாதகமற்ற நிலையை குறிப்பிட்டாலும் 6ஆம் வீட்டின் காரகங்களின் பிரச்சனைகள் ஏற்படாது. மேலும் குருவின் பார்வையும் சாதகமான பலனை கொடுக்கும். பண விஷயத்தில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படும். புதிய கடன்களை தவிர்ப்பது நல்லது. சனி பகவான் மீதவும் சாதகமான இடத்தில் சஞ்சரிப்பதால் குரு பெயர்ச்சி மறைவிடத்தில் ஏற்பட்டால் கூட பெரிய பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. கடந்த ஒரு வருடமாக தனுசு ராசிக்கு 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தலத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் இந்த குரு பெயர்ச்சியில் 6இல் மறைவது உங்களுக்கு மறைவு ஸ்தலத்தில் சஞ்சரிக்கிறார். ராசி அதிபதி மற்றும் சுகஸ்தனத்தின் அதிபதி பொதுவாகவே 6இல் மறைவது சாதகமற்ற நிலையை குறிப்பிட்டாலும் 6ஆம் வீட்டின் காரகங்களில் பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது. மேலும் குருவின் பார்வையும் சாதகமான பலனை கொடுக்கும். பண விஷயத்தில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படும். புதிய கடன்களை தவிர்ப்பது நல்லது. சனி பகவான் மிகவும் சாதகமான இடத்தில் சஞ்சரிப்பதால் குரு பயிற்சி மறைவிடத்தில் ஏற்பட்டால் கூட பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது. உடல் ஆரோக்கியமும் திருப்திகரமாக இருக்கும். பொதுவாகவே குரு இருக்கும் ராசியை விட குரு பகவான் எந்த ராசியை பார்க்கிறாரோ அந்த ராசிகள் சார்ந்த விஷயங்களில் சுகமான நிகழ்வு ஏற்படும். தனுசு ராசிக்கு குரு பகவான் குடும்பஸ்தானம், தொழில் ஸ்தானம் மற்றும் 12ஆம் வீடான மோட்சம் விரயஸ்தானத்தை பார்க்கிறார் என்பதால் பல விதங்களில் உங்களுக்கு நல்ல யோகம் ஏற்படும். சொத்துக்கள் வாங்கும் வகையில் சுப செலவுகள் நிகழும். குறிப்பாக இந்த ஆண்டு தனுசு ராசிக்கு ஒரு நிலமாவது வாங்கும் யோகம் உண்டாகும். குடும்ப ஒற்றுமை மேம்படும். குடும்பத்தில் சுப காரியங்கள் மிக எளிதாக கைகூடும். தேவையான நேரத்தில் தேவையான உதவியும் ஆதரவும் கிடைக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியம் முன்பை விட முன்னேறும். செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்ளுங்கள். குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கி மிகவும் மகிழ்ச்சியான இணக்கமான சூழல் நிலவும். பயணங்கள் அலைச்சல் தந்தாலும் அனுகூலமாக இருக்கும். அசிய சொத்துக்கள் வாங்கும் அமைப்பு ஏற்பட்டு இருக்கிறது. சிறிய கடன் வாங்கியாவது நிலம் அல்லது வீடு வாங்கலாம். சொந்த வீடு என்ற ஆசை இந்த குரு பெயர்ச்சியில் நிறைவேறும் வாய்ப்பு இருக்கிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு இதர கிரகங்களின் சஞ்சாரம் பெரும்பாலும் சாதகமாகவே இருக்கும். வேலை பளு, வீண் படிச்சொல் காரணமாக உடலும் மனமும் சோர்வடையும். சிறிய இடையூறுகள் உங்களுக்கு வரவேண்டிய பதிவு உயர்வை தாமதமாக்கலாம். எதிர்பார்க்கும் வளர்ச்சி அல்லது உயர்வு பெற கொஞ்சம் தாமதமாகலாம்.
புதிய வேலை தேடுபவர்களுக்கு பெரிய வாய்ப்புகள் உடனே கிடைக்காது. இருப்பினும் தகுதிக்கு ஏற்ற வாய்ப்பு கிடைக்கும். தனுசு ராசிக்கார பெண்கள் இந்த சுப காரியங்களை முன்னின்று நடத்தி வைப்பீர்கள். அவ்வப்பொழுது ஒரு சிறிய உடல் உபாதைகள் ஏற்பட்டு விலகலாம். பொருளாதாரம் நன்றாக இருக்கிறது. சிக்கனத்தை கடைபிடித்தால் சேமிப்பு உயரும். வீண் செலவுக்கு பதிலாக சுப செலவு செய்யுங்கள். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு இடமாற்றம் கிடைக்கலாம். பணிச்சுமை அதிகரிக்கும். மேலும் தனுசு ராசிக்காரர்கள் தொழில் வளர்ச்சியை கொடுக்கும். போட்டி பொறாமைகள் இருந்தாலும் நல்ல லாபமும் வருமானத்தையும் பெறுவீர்கள். அலுவலக பணியில் சிறப்பாக செயல்படுவீர்கள். அதே நேரத்தில் அலுவலக வேலை செய்பவர்களுக்கு ஒரு சில சோதனைகள், உடன் பணியாற்றுபவர்களால் பிரச்சனைகளும் உண்டாகலாம். கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. கூட்டாளிகளை நம்பாமல் நீங்களே முன்னின்று பல முக்கிய விஷயங்களை செய்ய வேண்டும். அடுத்ததாக மூலம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் 6ஆம் இடத்தில் சஞ்சரித்தாலும் அவருடைய பார்வைகள் செய்து வரும் தொழில் ஆதாயம், வேலை வாய்ப்பு, புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகளில் வெற்றி, வெளிநாட்டு வர்த்தகம், லாபம் என்ற நற்பலன்கள் உண்டாகும். 3ஆம் இடத்தில் சனி சஞ்சரிப்பதால் தடைப்பட்ட முயற்சிகளும் இனி வெற்றியாகும். தைரியமாக செயல்படக்கூடிய நிலை ஏற்படும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும். பெண்களுக்கு மாதத்தின் முற்பகுதியில் சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். எதிர்பார்த்த வரவு வந்து சேரும். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும். மாணவர்களுக்கு மேற்படிப்பிற்காக மேற்கொள்ளும் முயற்சிகளிலும் வெற்றி பெறுவீர்கள். அடுத்ததாக பூராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு மாதத்தின் முற்பகுதியில் உங்கள் நட்சத்திரநாதன் சாதகமாக சஞ்சரிக்கும் நிலையில் மாதம் முழுவதும் உங்கள் பாக்கிய அதிபதி சூரியன் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் விருப்பங்கள் பூர்த்தியாகும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு உண்டாகும். வேலையில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகளிலும் வெற்றி பெறுவீர்கள். வேலை தேடி வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும். பணவரவு அதிகரிக்கும். உடல்நிலை சீராகும். வழக்கு சாதகமாகும். பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும். ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள். பெண்களுக்கு குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் நீங்கும். எண்ணியது நிறைவேறும். மாணவர்களுக்கு மேற்கல்வி முயற்சிகளும் வெற்றியாகும். அடுத்ததாக பாதம் 1 உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நிலையில் உயர்வை உண்டாக்கும் மாதமாக இருக்கும். உங்கள் நட்சத்திர அதிபதி சூரியன் 6ஆம் இடத்தில், சனி பகவான் 3ஆம் இடத்திலும் சஞ்சரிப்பதால் திட்டமிட்டு செயல்பட்டு லாபம் அடைவீர்கள். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியாகும். இதுவரையில் இருந்த தடைகளும் விலக ஆரம்பிக்கும். தொழில், வேலை போன்றவற்றில் எதிர்பார்த்த மாற்றங்களும் உண்டாகும். ஒரு சிலருக்கு புதிய வேலை அமையும். வெளிநாடு செல்லும் முயற்சிகள் யோகத்தை உண்டாக்கும். குருவின் பார்வையால் குடும்ப பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். பண வரவு அதிகரிக்கும். புதிய சொத்து சேரும். ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள். பெண்களுக்கு குடும்பத்தில் செல்வாக்கு உயரும். வாழ்க்கை துணையுடன் இருந்த பிரச்சனைகள் விலகும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் அடைவதுடன் எதிர்பார்த்த பொறுப்புகளையும் பெறுவீர்கள். மாணவர்கள் நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். எடுத்த காரியம் வெற்றிகரமாக முடியும். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு ஏற்படும். பகைவர்களின் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள். பொருளாதார வளம் கூடும். கணவன் மனைவிக்கிடையே மாதம் முற்பகுதியில் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். பிற்பகுதியில் அந்யோன்யம் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமண முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் நீங்கி நல்ல வரன் அமையும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். பணவரவு திருப்தி தருவதாக இருக்கும். புதிய வாகனம் வாங்கலாம். நண்பர்களும் உதவிகரமாக இருப்பார்கள். ஆடம்பரமான பொருட்களை வாங்குவீர்கள். உறவினர்கள் வருகையும் அவர்களால் நன்மையும் கிடைக்கும். அலுவலகத்தில் சிறப்பான வளர்ச்சி காணலாம். சம்பள உயர்வுக்கு தடையில்லை. வேலையின் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவார்கள். பதவி உயர்வும் இருக்கிறது. தொழிலதிபர்கள், வியாபாரிகளுக்கு அலைச்சல் அதிகரித்தாலும் நல்ல வளர்ச்சியும் பணவரவும் இருக்கும். மேலும் சில நேரங்களில் முயற்சிகளில் தடைகள் வருவதையும் காணலாம். பெண்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காத மாதமாக இருக்கிறது. தேவையான அளவுக்கு பணம் இருப்பதால் குடும்பத்தை நிர்வகிப்பதில் சிரமம் எதுவும் இருக்காது. வேலைக்கு செல்கின்ற பெண்களுக்கு அலுவலகத்தில் மதிப்பு அதிகரிக்கும். சக ஊழியர்களும் உதவிகரமாக இருப்பார்கள். மேலும் பரிகாரமாக தேய்பிரை அஷ்டமியில் பைரவர் வழிபாடு செய்து வாருங்கள். சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு அர்ச்சனை செய்வதும் நல்லது. ரோஹிணி நட்சத்திரத்தன்று கிருஷ்ணரை வழிபட்டு நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள்.
மேலும் சந்திராஷ்டம நாட்கள் ஜூன் 9ஆம் தேதி மதியம் முதல் ஜூன் 11 பின்னிரவு வரை. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.